I want to speak about the golden calf of Egypt. நான் உங்களிடத்தில் எகிப்தின் பொற்கன்று குட்டியை பற்றி பேச விரும்புகிறேன். Speak. Say it again. கேட்கல. நான் உங்களிடத்தில் எகிப்தின் பொற்கன்று குட்டியை குறித்து பேச விரும்புகிறேன். See, the word, there is an English word called pagan. பேகன் என்று ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு. P-A-G-A-N, pagan. That means country, from a country. அதனுடைய அர்த்தம் என்றால் ஒரு நாட்டில் இருந்து என்று அது பொருள்படுகிறது. From that you get a word called paganism. அந்த வார்த்தையிலிருந்து பேகனிசம் என்ற ஒரு வார்த்தை நமக்கு கிடைக்கிறது. Which means country religions. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நாட்டின் மதங்கள். Or worship of country gods. அல்லது வேறு வார்த்தைகள் கூறின் நாட்டின் தெய்வங்களின் ஆராதனை. In other words, people who lived many years ago in ancient days, when they lived country lives, they had some country religions where they worshipped country gods. பல ஆண்டுகளுக்கு முன்பு காலங்களுக்கு முன்பு ஜீவித்தவர்கள் நாட்டு வழக்கங்களை பின்பற்றி வந்தார்கள். அவர்களுடைய தெய்வங்களின் ஆராதனைகள் அல்லது அவர்கள் பின்பற்றி வந்த வழக்கங்களை அது குறிக்கிறது. So the worship of such native gods or country gods is called paganism. அப்படிப்பட்ட நாட்டின் தெய்வங்களின் தொழுகைகள் பேகனிசம் என்று அழைக்கப்படுகிறது. Now part of that is the worship of the gods of Egypt. அதன் ஒரு பகுதி தான் எகிப்திய தெய்வங்களின் ஆராதனைகள். I want to just briefly tell you about some of the gods of Egypt. நான் உங்களுக்கு குறிப்பாக சுருக்கமாக சில எகிப்திய தெய்வங்களை குறித்து சொல்ல விரும்புகிறேன். One of the chief gods of Egypt is called Osiris. ஒரு பிரதான தெய்வனின் பெயர் Osiris. Another god's name is Isis. மற்றொரு தெய்வத்தின் பெயர் ஐசிஸ். Just repeat, no problem. Tamil இது வராது, அது இங்கிலீஷ் தான். Osiris, Isis. Then you have another god called Seth. மற்றொரு தெய்வத்தின் பெயர் செத். Then you have another god called Horus. இன்னொரு தெய்வத்தின் பெயர் ஓரிஸ். Now Osiris is represented by a bull. ஆசிரிஸ் காளையின் வடிவத்தின் மூலமாக குறிக்கப்படுகிறது. Isis is supposed to be the wife of Osiris. ஐசிஸ் என்ற தெய்வம் ஆசிரிஸ் தெய்வத்தின் மனைவியாக இருக்கிறார். And also sister. அதனோடு கூட சகோதரியுமாக இருக்கிறார். Sorry to say, but that's how those gods are, goddesses are. அப்படிதான் அவர்களுடைய தெய்வங்களுடைய நீதிகள். So this is a goddess. Isis is a goddess. ஐசிஸ் என்பது ஒரு தேவதை. Wife and sister of Osiris. ஆசிரிஸுடைய மனைவியும் அதனோடு கூட சகோதரியும். Horus is their son. ஹோரஸ் என்பது ஆசிரிஸ் ஐசிஸ் என்பவருடைய மகன். Seth is Osiris' brother. செத் என்ற தெய்வம் ஆசிரிஸுடைய சகோதரன். Seth is represented by a huge dog. செத் என்பது ஒரு பெரிய நாயின் மூலமாக குறிக்கப்படுகிறது. Horus is represented by a hawk. Horus is supposed to have the head of a hawk. Hawk is a bird belonging to the eagle family. ஹோரஸ் இந்த தெய்வத்தை கழுகின் இனத்தை சேர்ந்த ஒரு பறவையின் தலையின் வடிவத்துடன் அதை குறிக்கிறார்கள். So Horus looks like a hawk. ஹோரஸ் என்பது ஹாக் என்ற பறவை போல இருக்கும். ஹாக் என்று சொன்னால் ஒரு கழுகின் குடும்பத்தை சேர்ந்ததான ஒரு பறவை. So its body will be like scales. So it's a bird with a huge eyesight, with a far-sightedness.
அந்த பறவைக்கு வெகு தூர பார்வை காணப்படுகிறது. Osiris is represented by which animal? ஆசிரிஸ் எதனால் குறிக்கப்படுகிறது? By a bull. காளையின் வடிவத்தில். Seth is dog, right? You won't need the dog, but you'll need the other two. That's why I'm saying it. Now, this mythology, this Egyptian mythology says, one day Seth, the brother of Osiris, killed Osiris. எகிப்திய வழக்கங்கள் இப்படியாக அந்த கதையை சொல்லுகிறது. ஒரு நாள் ஆசிரிஸை அவனுடைய சகோதரனாகிய சேத் கொன்று விட்டான். So Horus took revenge by killing Seth. அதனால் ஹோரஸ் என்ற தெய்வம் சேத்தை பழி வாங்குகிறது. Then after some time Osiris came back to life. கொஞ்ச நாட்களுக்கு பின்பாக ஆசிரிஸ் மறுபடியுமாக உயிரடைந்து வருகிறது. Then went to hell, and today he is called the god of the underworld. That means the god of the dead. அவன் உயிரடைந்து நரகத்துக்கு சென்று விட்டான். இன்று அவன் நரகத்தின் தெய்வன் என்று அழைக்கப்படுகிறான். Now why am I saying all this? ஏன் நான் இவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்லுகிறேன்? This so called paganism is now being revived or renewed, and it's becoming part of modern religion. இப்போது பேகனிசம் என்று அழைக்கப்படுகிற இந்த வழக்கங்கள் திருப்பியுமாக எழுப்பப்பட்டு இப்போது நவீன உலகத்தில் அவைகள் கொண்டு வரப்படுகிறது. It's called neo paganism. அது இப்போது புதிய பேகனிசம் என்று அழைக்கப்படுகிறது. This neo paganism is now becoming it's becoming a subject. There are people who are studying this as a special subject in postgraduate courses. இப்போது அது ஒரு பாடத்திட்டமாக போஸ்ட் கிராஜுவேஷன் கோர்சஸ்ல வருகிறது. So you can be a masters in neo paganism. இப்போது நியோ பேகனிசம் என்ற பாடத்திட்டத்தில் மாஸ்டர்ஸ் டிகிரி வாங்குகிறார்கள். So that's why I'm trying to say this is being revived. These ancient pagan religions are being revived, but in a modern sense. இப்போது இந்த பழைய காலத்தில் காணப்பட்டதான இந்த பேகனிசங்கள் புதுப்பிக்கப்பட்டு நவீன உலகத்தில் இவைகள் மறுபடியும் கொண்டு வரப்படுகிறது. That's why to know the spirits that are working in these days, we go back to these ancient gods and goddesses and study them. ஸோ அதனால தான் பழைய காலத்தில் அந்த பேகனிசம் அவைகள் இருந்த காலத்தில் கிரியை செய்த ஆவிகளை அறிந்து கொள்ளும்படியாக நாம் இந்த தெய்வங்களை குறித்து படிக்கிறோம். Now I'll give you one example to prove that this is being carried on and brought today. நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை கொடுக்கிறேன். அதன் மூலமாக இவைகள் காலகாலங்களாக அப்படியே வழியாக கொண்டு வரப்பட்டது என்பதை அது குறிக்கிறது. You may have seen a symbol like this. நீங்கள் இப்படி ஒரு சின்னத்தை பார்த்திருப்பீர்கள். A triangle with an eye inside. ஒரு முக்கோணத்துக்கு மத்தியில் ஒரு கண் வடிவம் கொண்ட ஒரு சின்னத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். Where is it? You see it behind a $1 note, US dollar note. அமெரிக்காவின் $1 நோட்டுக்கு பின்பாக இதை நீங்கள் பார்க்கலாம். Now if you notice, you go if you can get you can see it in the images in the internet also. It's called the eye of Horus. இந்த காரியத்தை நீங்கள் இன்டர்நெட்டிலும் பார்க்கலாம். இது ஹோரஸின் கண் என்று அழைக்கப்படுகிறது. Why is it in the back of a $1 note today? ஏன் அது $1 நோட்டின் பின்பாக காணப்படுகிறது? I told you, neo paganism, it's being revived again. The old religions are being revived again. நான் உங்களுக்கு பழங்காலத்திலிருந்து புதுப்பிக்கப்பட்டு வருகிறதான நியோ பேகனிசத்தை பற்றி உங்களுக்கு சொன்னேன். If you will see this eye, if you notice the background in this place, in this gap, I only put it as white here, you will see scales around the eye to show that it's an eye of a hawk. அந்த முக்கோணத்திற்கும் அந்த கண்ணுக்கும் இடையான பகுதிகளை செதில்கள் நிரப்பி காணப்படுகிறது. So that's an eye of a hawk. அது ஹாக் என்ற பறவையின் கண்ணை குறிக்கிறது. So you see that this Horus eye is being pictured there again. அதுதான் அந்த ஹோரஸ் என்ற தெய்வத்தின் கண் அங்கு அதை குறிக்கிறது. அது There are some symbols that are becoming modern day symbols. நவீன காலத்தின் சின்னங்கள் என்று சில சின்னங்களை குறிக்கிறார்கள். I will come to that later. அதற்கு நான் பின்பாக வருகிறேன். So these old gods and goddesses are coming back.
to and emerging in new age religions. இந்த பழைய காலத்தில் காணப்பட்ட தேவதைகள் இப்போது புது நவீன காலத்தில் புதுப்பிக்கப்பட்டு கொண்டு வரப்படுகிறார்கள். Now you may think, see, all this is all mythology. What's the point in all this? இவைகளெல்லாம் கதைகள், ஏன் நாம் இவைகள் குறித்து அறிய வேண்டும்? Although it is mythology, there are spirits behind this. அவைகள் கட்டுக்கதைகளாய் காணப்பட்டாலும் அவைகளுக்கு பின்பாக ஆவிகள் கிரியை செய்கிறது. There is a spirit behind Horus. ஹோரஸ் என்பதின் பின்பாக ஒரு ஆவி காணப்படுகிறது. There is a spirit behind Osiris. Osiris என்பவற்றின் பின்பாக ஒரு ஆவி காணப்படுகிறது. So when the Israelites were in Egypt in those days, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் காணப்பட்ட நாட்களில் they knew all these stories. இவைகள் எல்லாவற்றையும் இஸ்ரவேல் ஜனங்கள் அறிந்திருந்தார்கள். They would have even worshipped these gods and goddesses. அவர்கள் இந்த தெய்வத்தை வணங்க கூட செய்திருக்கலாம். Now you see, Osiris is represented by a bull. ஆசிரிஸ் என்ற தெய்வம் காளியின் வடிவத்தோடு குறிக்கப்படுகிறது என்பதை பார்த்தோம். So the bull, like in India also, a bull was a sacred animal in those days. பழங்காலங்களில் காளை என்பது ஒரு பரிசுத்தமான மிருகம் என்று அழைக்கப்பட்டது. So in India also it is considered a sacred animal. இந்தியாவிலும் அது அப்படி நினைக்கப்பட்டு வந்தது. So what they do is they used to bring up a particular bull, and it used to be deified like a god. They used to keep it in a separate place. அப்படி அவர்கள் ஒரு காளை கொண்டு வந்து அதை தெய்வமாக பாவித்து வந்தார்கள். And its movements its behavior will give them some messages. அதனுடைய ஒவ்வொரு அசைவுகளும் அவர்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்கிறது. So they are informed by the movements of the bull what to do, what not to do. Decisions are made by they are saying Osiris is speaking. அவர்கள் எவ்வாறு செய்வார்கள் என்றால் அதனுடைய செய்கைகளை வைத்து தங்களுக்கு இது செய்யலாம் இது செய்யக்கூடாது என்று முடிவெடுத்தார்கள். அதனுடைய அசைவுகளை வைத்து. So when the bull dies, அந்த காளையானது இறந்து போனால் its calf will become the next deified sacred bull. அதோட கன்றுக்குட்டி அதன் அப்புறம் அதற்கு அடுத்த ஸ்தானத்தில் வரும். So this Osiris, this little நீங்க பேசுறது இங்க கேக்குது. This Osiris is now a calf. It has to grow. அந்த ஆசிரிஸ் இப்போது வந்து ஒரு கன்றுக்குட்டியாக இருக்கிறது, அது வளர்ந்து வர வேண்டும். So this worship of the bull, the calf, became part of Egyptian idolatry. இந்த காளை கன்றுக்குட்டியின் வழிபாடுகள் எகிப்தியர்களின் வழிபாடுகளில் பங்கு பெற்றது. So when the Egyptians came, the Israelites came out of Egypt, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே புறப்பட்டு வந்த பிற்பாடு they had generation after generation of experience in all this mythology and worship and all that was adjoined with it. அவர்கள் காலாகாலங்களாய் இந்த பழக்க வழக்கங்களை எகிப்தில் இருக்கும்போது கண்டு வந்தார்கள், அதன் பங்காக காணப்பட்டார்கள். So that's why they didn't realize when they came out of Egypt and they crossed the Red Sea and came to Mount Sinai, they didn't realize that there was the spirit of the golden calf was following them silently and looking for a chance to put its head in. அவர்கள் செங்கடலை கடந்து வந்தபோதோ அவர்கள் வனாந்திரத்துக்கு வந்தபோதோ இந்த பொன் கன்றுக்குட்டியின் ஆவியானது தங்களை பின்பற்றி வந்ததை எகிப்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அறியாதிருந்தார்கள். So it's looking for an opportunity to get inside. ஆனால் அந்த ஆவியோ ஒரு சந்தர்ப்பத்தை அவர்களுக்கு உள்ளாக புகும்படியாக ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தது. Now we are going to analyze from what happened to the Israelites and see how it affects the modern or the post-modern world today. நாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன நடந்தது என்பதை பார்த்து அதன் மூலமாக இந்த நவீன காலத்தில் அது எவ்வாறு நம்மை தாக்கலாம் என்பதை பார்க்க போகிறோம். God willing, we will see this for the next 3 or 4 weeks. தேவனுக்கு சித்தமானால் இனி வரக்கூடிய 3-4 வாரங்கள் இதை குறித்து நாம் பார்க்கலாம். So this golden calf at the right time showed itself up amongst the people. இந்த போர்க்கன்றுக்குட்டியானது சரியான நேரம் வந்தபோது தன்னை அது வெளிப்படுத்தினது. See,
we are going to see how it's a spirit working. It worked that day and it works today. எவ்வாறு அந்த ஆவியானது அந்த காலத்தில் கிரியை செய்தது, அது இப்போது எவ்வாறு கிரியை செய்கிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். So it's not simply an object made of gold. There's a spirit working there. அது வெறுமனே ஒரு பொருள், பொன்னினால் செய்யப்பட்ட ஒரு பொருள் அல்ல, அதுக்கு பின்பாக ஒரு ஆவியானது கிரியை செய்கிறது. There's a very interesting verse in Exodus chapter 32. நமக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு வார்த்தை யாத்ராகமம் 32ஆம் அதிகாரத்தில் காணப்படுகிறது. Aaron, when Moses scolded Aaron and said, "What do you mean by doing this?" மோசே ஆரோனை கடிந்து கொண்டபோது he said, "See, the people were pressurizing me too much." அவன் சொல்லுகிறான், ஜனங்கள் என்னை நெருக்கினார்கள். So I asked them to give all their gold. அதனால் நான் அவர்களிடத்தில் அவளுடைய பொன்னான காரணங்களை கொண்டு வர சொன்னேன். They gave their gold. அவள் பொன்னை எனக்கு கொடுத்தார்கள். I put it into the fire. நான் அதை நெருப்புக்குள் இட்டேன். After that, golden calf came out. The calf came out. The verse says, I put it in the fire and a calf came out. அவன் சொல்லுகிறான், நான் நெருப்பில் இட்டேன், அதிலிருந்து பொன் கட்டுக்குட்டி வெளியே வந்தது. Which verse is that? 24, 25, 26. 24 25 வசனங்கள். அப்பொழுது நான் பொன்னுடைமை உடையவர்கள் எவர்களோ அவர்கள் அதை கழற்றி தரக்கடவர்கள் என்றேன். அவர்கள் அப்படியே செய்தார்கள். அதை அக்கினியிலே போட்டேன், அதிலிருந்து இந்த கன்றுக்குட்டி வந்தது என்றான். வந்தது எப்படி இருக்கு பாருங்க. அக்கினியிலே போட்டேன், கன்றுக்குட்டி வந்தது. அவன் See, he is trying to give an excuse, but actually there's a truth in that. அவன் ஒரு சாக்கு போக்கை சொல்ல முயற்சி செய்கிறான். ஆனால் அதிலிருந்து உண்மையானது வெளிவருகிறது. What is that? அது என்னது? I told you it's a spirit. நான் உங்களிடத்தில் சொன்னேன், அது ஒரு ஆவியா இருக்கிறது. As these people use their tools on making the golden calf, it's going to be formed very easily, very quickly. அவர்கள் இந்த பொன் கட்டுக்குட்டியை செய்யும்படியாக கருவிகளை பிரயோகித்த போது அது வெகு சுலபமாக அவர்களுக்கு கிட்டினது. For example, you look at some mentally retarded people, they are mad. The way they dress and walk, they are mad. But with chalk pieces, they will draw beautiful images of gods and goddesses on the floor and they'll earn money with that. On the roads, you see them. உதாரணமாக மனநிலை குன்றியவர்களை நீங்கள் பார்ப்பீர்களானால் அவர்கள் பைத்தியம் போல காணப்படுவார்கள். ஆனால் அவர்கள் தரையில் சிற்பங்களை வரையும் போது தேவதைகளின் சிற்பங்களை அழகாக சித்தரித்திருப்பார்கள். What do they do? அவர்கள் என்ன செய்கிறார்கள்? They use a chalk and they start drawing on the ground and a god's picture comes out. That's what happens. அவர்கள் தானாக சாக் பீஸ் யூஸ் பண்ணி வரைகிறார்கள், ஆனால் தேவதைகளின் சிற்பங்கள் வருகிறது. So it just comes out. They're not made artists. Their hands move in that way. அவர்கள் சிற்பாசாரிகள் கிடையாது, அவர்கள் வரைகிறவர்கள் கிடையாது, ஆனால் தானாக அது வருகிறது. So in the same way, it is a half truth to say that he put it and it came out. That means they were able to work very easily without any effort. They got a beautiful calf. அதுபோல இந்த சந்தர்ப்பத்திலும் அது பாதி உண்மையாய் காணப்படுகிறது. எந்தவித பிரயாசமும் இல்லாமல் அவர்களுக்கு சீக்கிரமாக அந்த பொன் கட்டுக்குட்டி கிடைத்தது. So we're going to see some things from this golden calf incident and translate it to our modern day situation for the youth and see how we can get edified or learn from what's going on. நாம் இந்த பொற்கன்றுக்குட்டியின் இந்த காரியத்தை ஆராய்ந்து அதன் மூலமாக நவீன உலகத்தில் அது எவ்வாறு நமக்கு உபயோகிக்கலாம், இல்லாவிட்டால் வாலிபர்களுக்கு அதை எவ்வாறு நாம் வியாக்கியானித்து அதை நம்முடைய வாழ்க்கைக்கு எவ்வாறு பிரயோகித்துக் கொள்ளலாம் என்பதை பார்க்க போகிறோம். The first observation. முதலாவது காரியம், this golden calf has the ability to divert. இந்த பொற்கன்றுக்குட்டிக்கு சிதற பண்ணக்கூடிய திறமை இருந்தது. Not scatter, divert. திசை திருப்பக்கூடிய திறமை இருந்தது. So what is that? Every sin has the capability of diverting. எல்லா பாவங்களுக்கும் நம்மை திசை திருப்பக்கூடிய திறமை உண்டு. But what's so special about the golden calf? It can divert masses as a whole.
ஆனால் இந்த பொன் கன்றுக்குட்டியின் விசேஷம் என்னவென்றால் அது ஒரு கூட்டத்தை அப்படியாக திசை திருப்பக்கூடிய வல்லமை கொண்டது. It had the capacity to divert a whole nation of people who are led by God and turn them towards itself, away from God. அதற்கு ஒரு முழு தேசத்தின் ஜனங்களை தேவ ஜனங்களை திசை திருப்பக்கூடிய வல்லமை இருந்தது. Another example, வேறொரு உதாரணம், in the Bible you read of Israel being divided, isn't it? வேதாகமத்தில் நீங்கள் இஸ்ரவேல் பிரிந்திருப்பதை காண்கிறீர்கள். In this morning also we saw a little of that. இந்த காலையிலும் கூட நாம் அந்த காரியத்தை குறித்து பார்த்தோம். In the divided Israel, அந்த பிரிக்கப்பட்ட இஸ்ரவேல் நாட்டில் there was a northern kingdom and a southern kingdom. வட தேசம் தென் தேசம் என்று இரண்டு தேசங்கள் இருந்தது. There was a time when the southern kingdom was ruled by Rehoboam, the son of Solomon. ஒரு நாட்களில் தென் தேசம் ரெகோபயாம் என்ற ராஜாவினால் ஆளப்பட்டு வந்தது. So Israel is something like this. This is the border, this is the sea, and Israel is something like this. இஸ்ரேல் இப்படியாக இருந்தது. And the southern kingdom will be here. Jerusalem will be here somewhere. தெற்கத்திய ராஜ்யத்தில் எருசலேம் காணப்பட்டது. So here is Rehoboam. ரெகோபயாம் தெற்கத்திய ராஜ்யத்தை ஆண்ட ராஜா. This was ruled, these 10 tribes were ruled by Jeroboam. அந்த 10 கோத்திரங்களும் ஜெரோபயாம் என்ற ராஜாவினால் ஆளப்பட்டான். Now this Jeroboam got scared. He got a little fear. எரோபயாமுக்கு பயம் வந்தது. What was the fear? Jerusalem is here, the temple is here, so all these people, if they to go to worship, they have to come here. ஏனென்றால் தேவாலயம் எருசலேமில் தெற்கத்திய ராஜ்யத்தில் இருந்தது. எல்லா ஜனங்களும் தேவனை தொழுது கொள்ளும்படியாக தெற்கத்திய ராஜ்யத்துக்கு எருசலேமுக்கு வந்தார்கள். So when all these people come here to worship and Rehoboam starts talking to them, makes friends with them, all of them will come here. He loses his kingdom. அதனால் வடக்கத்திய ராஜ்யத்தின் ஜனங்கள் இங்கு தொழுகைக்காக வந்தபோது ரெகோபயாம் அவர்களோடு பேசி அவர்களோடு நட்புறவு கொண்டான். So he got an idea. அவனுக்கு ஒரு யோசனை வந்தது. What is that? அது என்னவென்றால், he placed 2 gods in 2 places in the middle. அவன் வடக்கத்திய ராஜ்யத்தில் 2 இடங்களில் 2 தேவர்களை நியமித்தான். This is Bethel. பெத்தேல் என்ற இடத்தில், and in another place here in extreme north called Dan. இன்னும் வடக்கில் தான் என்கிற இடத்தில் ஒரு தேவனை ஸ்தாபித்தான். Does anyone know what are the gods that he placed here? Yeah, he made calves. அவன் கன்றுக்குட்டியை தான் உருவாக்கி வைத்தான். He made metal calves. He made 2 calves. He put 1 calf here and 1 calf there. 1 calf in Bethel, 1 calf in Dan. அவன் 2 கன்றுக்குட்டிகளை செய்து ஒன்றை தானிலும் இன்னொன்றை பெத்தேலிலும் வைத்தான். Why? ஏன்? And he told everybody, see, why you want to take the trouble of going to Rehoboam to Jerusalem all the way? Here, come here. I am making gods for you. அவன் ஜனங்களை பார்த்து, ஏன் அவ்வளவு தூரம் ரெகோபயாமின் இடத்தில் எருசலேமுக்கு போக வேண்டும், நான் உங்களுக்கு தெய்வங்களை உருவாக்குகிறேன் என்று சொன்னான். Now it's the same calf that they made in Mount Sinai. இதே கன்றுக்குட்டியை தான் அவர்கள் சீனாய் மலையின் அடிவாரத்திலும் செய்தார்கள். When I say same calf, I don't mean it is the same gold that they used. I'm saying the same spirit is working. நான் ஒரே கன்றுக்குட்டி என்று சொல்லும்போது ஒரே பொன்னை கொண்டு செய்தார்கள் என்று அல்ல, அங்கு ஒரே ஆவி அவர்களுக்குள் கிரியை செய்தது என்பதை சொல்கிறேன். Read Exodus chapter 32. யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம். And I think it's verse 6 or 7. These be thy gods, O Israel, that brought thee out of the land of Egypt. Which verse is that? 8. 8ஆம் வசனம் வாசிங்க. அவர்களுக்கு நான் விதித்த வழி அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். Note those words. These be thy gods, O Israel, that brought thee out of the land of Egypt. இந்த வார்த்தைகளை கவனியுங்கள். உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள். Now read Jeroboam's words. இப்போது எரோபயாமின் வார்த்தைகளை வாசியுங்கள். 1 Kings 12:28.
1 ராஜாக்கள் 12:28. ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம். இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி. Same words. அதே வார்த்தைகள். What was said in Mount Sinai is repeated here with the same golden calves. சீனாய் மலையின் இடத்தில் சொல்லப்பட்ட அதே வார்த்தைகள் தான் இங்கேயும் சொல்லப்படுகிறது. So that spirit is following them. அந்த ஆவியானது அவர்களை தொடர்ந்து வந்தது. So now what is the motive of this calf? இந்த பொற்கன்றுக்குட்டியின் நோக்கம் என்ன? What is the motive of Jeroboam making the calf? யெரொபெயாம் இந்த பொற்கன்றுகளை உண்டாக்கினதின் நோக்கம் என்ன? Don't go here to Jerusalem. எருசலேமுக்கு போகாதீர்கள். Go to Dan. தானுக்கு போங்கள். Diverting. திசை திருப்புகிறார். Now there might be some wise people, that's a golden calf, this is Jehovah, I must go to Jehovah, and they won't try to go, they'll come here. Then here there is a calf. No, don't see your leg is paining. Yeah, it's a big strain to go all the way there. Stop here, finish it and go quickly. சில புத்தியான ஜனங்கள் இருப்பார்கள். அவர்கள் அது பொற்கன்று குட்டி, யெகோவா தேவன் கிடையாது என்று அவர்கள் கீழே வந்தார்கள் என்றால் அங்கே பெத்தேல் இடத்தில் ஒரு கன்றுக்குட்டியானது இருக்கிறது. So it will stop them. Why you want to go all the way? Finish it and go quickly. You have other work to do. ஏன் நீங்கள் அவர்களுக்கு தூரமாக போக வேண்டும்? இங்கே உங்கள் வேலையை முடித்துக்கொண்டு திரும்பி போங்கள். So that's why he placed 2 calves. As far as possible, let them show their backs to Jerusalem and go there. முடிந்த வரையில் அவர்கள் தங்கள் முதுகை எருசலேமுக்கு காட்டிக்கொண்டு தானிடத்துக்கு போகலாம். Extreme north, don't come anywhere this side. அது வடக்கில் இருக்கிறது. இந்த பக்கமே வரக்கூடாது. எருசலேம் பக்கமே அவர்கள் திரும்பி வரக்கூடாது. So extreme north. அதனால் அவன் அதனுடைய வட தேசத்தில் அதை வைத்தான், வடக்கில். But supposing they get wise and say no, we must go there, there's another calf in case. அப்படியெல்லாம் நாங்கள் அங்கே போக வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள் என்றால், அங்கே பெத்தேல் இடத்தில் பக்கத்தில் எருசலேமுக்கு வருகிற வழியில் அங்கே ஒரு கன்றுக்குட்டி வைக்கப்பட்டிருந்தது. So the calves divert. அந்த கன்றுக்குட்டிகள் திசை திருப்புகின்றன. Now the same calf in Egypt also diverted. அதே கன்றுக்குட்டி எகிப்திலும் அதை அவர்களை திசை திருப்பினது. What's happened to Moses we don't know. Let's make gods. மோசேக்கு என்ன சம்பவித்தது என்று நமக்கு தெரியாது. நாம் தெய்வங்களை உருவாக்குவோம். Let's make gods who will take us to Canaan. நம்மை கானானுக்கு வழி நடத்தக்கூடிய தெய்வங்களை நாம் உருவாக்குவோம். So the calf appeared. அப்படியாக இந்த கன்றுக்குட்டி உருவானது. So they forgot God. அவர்கள் தேவனை மறந்தார்கள். Read Psalm 106. சங்கீதம் 106 சங்கீதம் and verses 20 and 21. 20-21 வசனங்கள். தங்கள் மகிமையை புல்லை தின்கிற மாட்டின் சாயலாக மாற்றினார்கள். எகிப்திலே பெரிய கிரியைகளையும் காமின் தேசத்திலே அதிசயங்களையும் சிவந்த சமுத்திரத்தண்டையிலே பயங்கரமானவைகளையும் செய்தவராகிய தங்கள் இரட்சகராகிய தேவனை மறந்தார்கள். See, so this calf, the spirit of the calf makes the masses forget God. இந்த கன்றுக்குட்டியின் ஆவியானது ஜனங்களை தேவனை மறக்க செய்தது. Not one man or 2 people, it makes the masses forget God. அது ஒருத்தரே 2 பேரே அல்ல, முழு ஜனங்களை, முழு இஸ்ரவேலரை தேவனை மறக்க பண்ணினது. So the spirit behind the calf is working not just for 1 or 2 people, like 1 sin or 2 sins in a shop or in a book. It is working to destroy masses of people. இந்த பொன் கன்றுக்குட்டியின் ஆவியானது ஒரு பாவம், 2 பாவம், ஒருத்தர் 2 நபர் என்று அவர்களை அழிக்க அல்ல, ஒரு முழு ஜன கூட்டத்தை அழிக்கும்படியாக திசை திருப்பும்படியாக கிரியை செய்கிறது. So with the spirit of Antichrist, with that neo-paganism, these spirits are cooperating to turn the whole world away from God. இது அந்தி கிறிஸ்துவின் ஆவியோடும் புதிய பேகனிசம் என்று நாம் பார்த்த அவைகளோடும் சேர்ந்து இந்த முழு உலகத்தையும் தேவனை விட்டு திசை திருப்பும்படியாக கிரியை செய்கிறது. Now you must notice this one thing. இதை நீங்கள் கவனிக்க வேண்டும்.
Just few days, few months, 3, 4, 5 months, 10 plagues took place. Red Sea was divided. God came down in lightning and thunder. Everything that we saw, they were dumbstruck. What's going on? 3-4 மாதங்களுக்குள்ளாக அவர்கள் 10 வாதைகள் எகிப்தில் வந்தது, சிவந்த சமுத்திரம் பிளக்கப்பட்டது, எல்லாமே நடந்தது. ஏன்? So அவர்கள் ஆச்சரியப்படக்கூடியதான அற்புத செயல்கள் நடந்தது. But within a few days they forgot everything and went back to the golden calf. அப்படிப்பட்ட பெரிய காரியங்கள் அவருக்கு நடந்த பிறகும் கொஞ்ச நேரத்தில் அவர்கள் தேவனை மறந்தார்கள். And went to the golden calf. அவர்கள் பொன் கன்றுக்குட்டியின் பின்பாக சென்றார்கள். So look at the power of the calf, the power of the spirit behind the calf. It can make you forget all that God does and bring you away from God. இந்த பொற்கன்றுக்குட்டியின் பின்பாக கிரியை செய்கிறோம் அந்த ஆவியின் வல்லமை பாருங்கள். அது உங்களுக்கு தேவன் செய்த சகல காரியங்களை மறந்துவிட்டு மறக்கும்படியாக செய்கிறது. Read Deuteronomy chapter 9. உபாகமம் 9ஆம் அதிகாரம் and read verse 12. 12ஆம் வசனம். கர்த்தரனை நோக்கி, நீ எழுந்து சீக்கிரமாய் இவ்விடம் விட்டு இறங்கி போ. நீ எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். நான் அவர்களுக்கு விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாக விட்டு விலகி. The same thing is repeated in verse 12 also. சீக்கிரமாய் விட்டு விலகி. அதே வார்த்தை 12ஆம் வசனத்தில் மறுபடியும் சொல்லப்படுகிறது. And in verse 21, உங்கள் பாவமாகிய கன்றுக்குட்டி. Is it written that? அது வாசிங்க 21 read that verse. உங்கள் பாவக்கிரியையாகிய அந்த கன்றுக்குட்டியை. So your sin, the golden calf. உங்கள் பாவக்கிரியையாகிய அந்த கன்றுக்குட்டி. What is that? What is this calf doing? It's making not 1 or 2 people, the whole Israel move away quickly. It does it very quickly. இந்த பொன் கன்றுக்குட்டியானது முழு இஸ்ரவேல் ஜனங்களையும் தேவனை விட்டு சீக்கிரமாக மாறி போகும்படி செய்கிறது. That's what the spirit of the last days is doing. இதே தான் இந்த கடைசி நாட்கள் கிரியை செய்கிற ஆவிகள் செய்கின்றன. So this neo paganism doctrine and gods and goddesses, they're all involved in diverting the masses in a direction away from God. இந்த நியோ பேகனிசம் என்பவைகள் சொல்லப்பட்டுள்ள காரியங்கள் அவற்றின் தேவதைகள் முழு ஜனங்களையும் தேவனை விட்டு திருப்பும்படியாக கிரியை செய்கின்றன. There is a subtle thing called it's subtle means tandramana. It's called subliminal indoctrination. That means without your knowing, people can teach you and make you do things without your knowledge. It's a kind of hypnotism. இதன் தந்திரம் என்னவென்றால் உங்களை அறியாமலேயே ஜனங்கள் உங்களுக்கு சொல்லி தருகிறவைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக அப்படியாக இவைகள் கிரியை செய்கிறது. அது subliminal means it something that works without your conscience realizing it. உங்களுடைய சுய அறிவில்லாமலே உங்களுக்கு தெரியாமலே நடக்கிற காரியங்களை subliminal என்பவைகள் குறிக்கிறது. Right. Now the word indoctrination means putting into your head, teaching you. Indoctrination என்பது உங்கள் தலைக்குள்ளாக புகுத்துவது. So subliminal indoctrination, this term means somebody is trying to make you do things what they want you to do without you realizing it. அதாவது subliminal indoctrination என்பது உங்களுக்கு தெரியாமலே அவர்கள் உங்களிடத்தில் வேண்டுவையான காரியங்களை உங்களை கொண்டு செய்ய வைப்பது. For example, small example. உதாரணத்துக்கு one day a hypnotist was addressing a crowd. ஒரு நாள் hypnotist ஒருத்தர் ஒரு ஜனக்கூட்டத்தை இடத்திற்கு வந்தார். So he was addressing a crowd of people in a meeting in an auditorium. ஒரு ஜனக்கூட்டத்தை அவர் ஜனக்கூட்டத்திற்கு மத்தியில் அவர் பேசிக் கொண்டிருந்தார். He was telling the power of hypnotism. I can make you do things without your realizing. I can make you obey me. அவர் அவர் ஹிப்னாட்டிசத்தின் வல்லமை குறித்து அவரிடத்தில் பேசிக் கொண்டிருந்தார். உங்களுக்கு அறியாமலே உங்களை கொண்டு என்னால் காரியங்களை செய்ய வைக்க முடியும். One man came to the stage. ஒரு மனுஷன் ஸ்டேஜில் வந்தான். Let's see if you can hypnotize me. உன்னால் என்னை ஹிப்னடைஸ் பண்ண முடியுமா என்று கேட்டான். You can't hypnotize me. உன்னால் அதை செய்ய முடியாது. So this man asked, oh is it? I can't hypnotize, is it? அந்த ஹிப்னாட்டிஸ்ட் என்னால் செய்ய முடியாது என்று நினைத்தாயா என்று கேட்டான். எனக்கு செய்ய முடியாதுன்னு நினைக்கிறியா? And he said, okay, no you can't. இல்லை உன்னால் முடியாது. Okay, then you come here first.
அப்படி என்றால் நீ இங்கே வா. So he came boldly near and stood. அவன் பக்கத்தில் வந்தான். See, I already hypnotized you. I asked you to come, you obeyed me and came. நான் இப்போதே நான் உன்னை ஹிப்னோடைஸ் பண்ணி விட்டேன். நான் உன்னிடத்தில் கேட்கும் போதே நீ வந்து விட்டாய். That man became such a fool on the stage and went back. அந்த மனுஷன் He didn't realize that as the man was calling him itself, the challenge had started. He thought only after that it's going to start. அவன் அதை அறியாமல் இருந்தான். அவன் அந்த ஹிப்னோடைஸ் அவனை கூப்பிடும் போதே அவன் அதற்குள் இருக்கிறான் என்பதை அறியாமல் அவன் பக்கத்தில் வந்தான். So without our realizing, we will start doing things, saying things, behaving as the people behind the scenes who want to control the world. They are adjusting things in such a way that they are altering our behavior. இந்த உலகத்தை தங்களுடைய கைக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிற ஜனங்கள் கிரியை செய்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட கிரியைகள் நிமித்தமாக நம்மளுக்கு அறியாமலே நாம் மாறுவோம், நம்முடைய காரியங்களை செய்வோம், நம்முடைய யோசனைகள் மாறுகிறது, நம்முடைய செய்கைகள் மாறுகிறது. Some of you may have seen a symbol like this. இப்படியாக ஒரு சின்னத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். Either like this or like this. இப்பொழுது காட்டின விதமாக. You know what is this? இது எதை குறிக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? It's called the il cornuto sign. இது il cornuto sign. Don't ask me which language this is. I don't know. இது this sign, this sign is the il cornuto sign. What does this mean? இந்த சின்னம் எதை குறிக்கிறது? It's a satanic symbol. இது பிசாசை சேர்ந்த ஒரு சின்னமாக இருக்கிறது. These two fingers are the horns of Satan. இந்த இரண்டு விரல்களும் சாத்தானின் கொம்புகளை குறிக்கிறது. These three fingers are the triune God. அந்த மற்ற மூன்று விரல்களும் திருத்துவ தேவனை குறிக்கிறது. So this symbol means Satan will overcome the triune God. இந்த முழு சின்னம் எதை குறிக்கிறது என்றால் சாத்தான் திருத்துவ தேவனை மேற்கொள்ளுவான் என்பதை குறிக்கிறது. How many of you have seen, I don't know if you have seen a symbol like this. இதை நீங்கள் பார்த்திருப்பீர்களா என்பது எனக்கு தெரியவில்லை. இப்படிப்பட்ட சின்னத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? How many have seen? Oh, only one person. Two. What is that? அது என்ன? Didn't I show you a pyramid and an eye inside it? That's the symbol. நான் உங்களுக்கு ஒரு முக்கோணத்தையும் அதன் மத்தியில் ஒரு கண்ணையும் காமித்தேன் அல்லவா, அதுதான். So what is happening is cinema actors, politicians, sports stars, people who are popular, when they are photographed, when they address people, they will make these symbols. இந்த சின்னங்களை நடிகைகள், அரசியல்வாதிகள், விளையாட்டு வீரர்கள் அவர்களை போட்டோகிராஃப் செய்யும் போது இப்படிப்பட்ட சின்னங்களை காண்பிக்கிறார்கள். What's the meaning of that? அதன் பொருள் என்ன? Now through symbolism, the viewers won't know what it means, but they are only preparing the mind to accept the meaning later on when it comes. இந்த சின்னங்களை அவர்கள் காமிக்கிறதன் மூலமாக அவைகளை பார்க்கிறவர்களுக்கு அதன் பொருள் இப்போது என்னவென்று தெரியாது. ஆனால் அவருடைய மனதை இதுக்கு பின்பாக வரக்கூடிய காரியங்களுக்காக அவர்கள் இப்போதே ஆயத்தப்படுத்துகிறார்கள். So 666 will be like some game, just an amusement symbol. 66 என்பதை விளையாட்டுத்தனமாக அந்த சின்னத்தை இப்போது அவர்கள் உபயோகிக்கிறார்கள். Like in Vodafone, the symbol is an inverted comma. That's a secret 6. வோடஃபோனின் சின்னத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அது திருப்பி போடப்பட்ட ஒரு காமாவாக இருக்கிறது. ஆனால் அதை நீங்கள் உன்னித்து பார்க்கும்போது அது ஒரு 6 இன் வடிவத்தில் காணப்படுகிறது. Airtel has a symbol something like this. I can't get the right shape, sorry. ஏர்டெலுக்கும் இப்படிப்பட்டதான ஒரு சின்னம் காணப்படுகிறது. That's an inverted 6. அதுவும் ஒரு திருப்பி போடப்பட்ட 6 இன் வடிவமாக இருக்கிறது. So you will see this coming up in many places. இப்படிப்பட்ட வடிவங்கள் अनेक இடத்தில் வருகிறதை நீங்கள் காணலாம். How many of you have heard of Fox News? எத்தனை பேர் Fox News என்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்? Fox News. Like you have CNN News. Okay, some of you have heard. What's so special about the word fox? Fox என்ற வார்த்தை, நரி என்ற வார்த்தையின் முக்கியத்துவம் என்ன? Okay, count and tell me what number letter of the alphabet is F? F என்ற ஆல்பபெட் ஆங்கிலத்தில் எந்த இடத்தில் வருகிறது? 6. What number letter is O?
count and tell me. 15. X. You don't have to start from A. Start backwards from Z. 24. Okay. 5 plus 1, 6. 2 plus 4, 6. So, this is again 666 in disguise. இந்த ஃபாக்ஸ் என்பது பார்க்கும்போது 6 6 6 என்ற காரியம் என்ற கூட்டுத்தொகையை கொண்டு வருகிறது. This is the only word with this combination in English. ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு you can get 666 only with fox, nothing else. 6 6 என்பது இந்த ஃபாக்ஸ் என்ற வார்த்தையின் மூலமாக மட்டும்தான் ஆங்கிலத்தில் பெற முடியும். So it is 061524 totaling 666. Okay. So in these secret ways, symbolically, this is called subliminal indoctrination. No one will know, but secretly they will know. When they come to know, it's only a game. So for us now it's, hey, it's so exciting. We don't realize the Antichrist is behind this. இதை அவர்கள் ரகசியமாக புகுத்துகிறார்கள். ஆனால் அந்த காரியங்கள் நமக்கு தெரிய வரும்போது அது விளையாட்டுத்தனமாக அப்படியே போகிறது. So this is how subtly the devil is diverting people. இவ்விதமாக தான் தந்திரமாக பிசாசு ஜனங்களை திசை திருப்புகிறான். The whole crowd, the whole world, millions of them, crores of them are slowly moving away. They don't realize it. They are being hypnotized by these doctrines flashed on the screens, flashed in magazines, flashed in newspapers, flashed in movies. இப்படியாக தந்திரமாக அவர்கள் ஜனங்களை கோடி கோடியான ஜனங்களை ஹிப்னடைஸ் செய்து பிசாசு அவன் பக்கமாக இழுக்குகிறான். இப்படிப்பட்ட ரகசியமான செய்திகள் செய்தித்தாள்களிலும் டெலிவிஷனிலும் திரைப்படங்களிலும் வெளியிடுகிற விதமாக அவ்வாறு அவன் செய்கிறான். So this is one aspect of the golden calf. இது பொன் கன்றுக்குட்டியை குறித்த ஒரு காரியம். We'll see some other aspects in the coming weeks. இனி வரக்கூடிய வாரங்களில் மற்ற காரியங்களை குறித்து நாம் காணலாம். Before we finish, we will pray and conclude. நாம் முடிக்கும் முன்பாக ஜெபித்து முடிக்கலாம். What are we going to pray for? எதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம்? So many people are being deceived today by this golden calf. இந்த பொற்கன்றுக்குட்டியின் ஆவியின் மூலமாக அநேக ஜனங்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். There's no golden calf visible, but the spirit is working subtly. நாம் பார்க்கக்கூடிய விதமாக எந்த பொன் கன்றுக்குட்டியும் இல்லை, ஆனால் இந்த ஆவியானது தந்திரமாக கிரியை செய்கிறது. These powers are working in the minds of people, and whole crowds of people are being turned away from Christ. இந்த வல்லமைகளானது தந்திரமாக ஜனங்களுடைய மனதில் கிரியை செய்து அவர்களை கூட்டமாக தேவனை விட்டு திசை திருப்புகிறது. Today 5 minutes we are all going to do a ministry and we'll stop. நாம் ஒரு 5 நிமிடம் ஒரு ஊழியத்தை செய்து நாம் முடிக்க போகிறோம். We are going to pray for the crowds. நாம் அந்த ஜன கூட்டத்துக்காக ஜெபிக்க போகிறோம். We are going to pray for the world. நாம் இந்த உலகத்திற்காக ஜெபிக்க போகிறோம். The golden calf has the power to draw away Israel from God. God has the power to draw away the crowds from the golden calf. அந்த பொற்கன்றுக்குட்டிக்கு தேவனை விட்டு இஸ்ரேல் ஜனங்களை திசை திருப்பக்கூடிய வல்லமை உண்டு. ஆனால் நம்முடைய தேவனுக்கு அந்த பொற்கன்றுக்குட்டியை விட்டு ஜனங்களை திசை திருப்பக்கூடிய வல்லமை உண்டு. Let's be on our knees. நாம் முழங்காலில் நிற்போம். 2 or 3 minutes we are going to cry out to God. 2-3 நிமிடங்கள் நாம் தேவனிடத்தில் கதற போகிறோம். Now I will speak in Tamil. நாம் அறிய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், இந்த ஜெபத்தின் விளைவாக ஆண்டவர் என்ன செய்வார் என்றால், இப்ப ஜெபிக்கிறது நமக்கு இதனுடைய பலனை இப்போது தெரியாது. ஆண்டவர் அதை ஸ்டோர் பண்ணி வைப்பார் பரலோகத்துல. ஏற்ற நேரம் வரும்போது எங்கேயோ இந்த ஜெபத்து நிமித்தம் ஆப்பிரிக்காவிலோ ஜப்பானிலோ அமெரிக்காவிலோ ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். கர்த்தர் இதை ஏற்ற நேரத்தில் அவர் அதை பொறுப்பெடுப்பார். நாம் விதைக்க வேண்டும், நாம் பரலோகத்தில் ஜெபங்களை சேர்த்து வைக்க வேண்டும். விளைய செய்கிறது கர்த்தர். நம்முடைய கண்களை மூடுவோமாக. இந்த கன்று குட்டிக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஆவியை கர்த்தர் முறியடிக்க வேண்டும். திசையை திருப்பி எத்தனையோ ஜனங்களை, உங்களோடு கூட படிக்கிற வாலிபர்கள், வேலை செய்கிற வாலிபர்களை வஞ்சித்துக் கொண்டு இருக்கிற அந்த வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கப்பட வேண்டும். நம்முடைய வேலையில் இருக்கிறவர்கள், இந்தியாவில் இருக்கிற வாலிபர்கள், அமெரிக்காவில் இருக்கிற வாலிபர்கள், அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். இயேசுடைய வல்லமை அந்த கன்றுக்குட்டியின் வல்லமை விட பெரிய வல்லமை. நான் உயர்த்தப்பட்டால் எல்லா மனுஷரை என்னென்று இழுத்துக் கொள்வேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த ஜெபத்தின் விளைவாக அநேக ஆயிரங்களை அவர் ரட்சிக்க வேண்டும். அதற்காக ஊக்கமாய் போராடி ஜெபம் பண்ணுவோமாக. ஆண்டவரே, சர்வ வல்லமை உள்ளவரே, ஜனங்களை ரட்சிக்கிறவரே, ரத்தம் சிந்தினவரே, பலியாய் மாறினவரே,
இயேசுவே உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு நீர் ஆசீர்வதித்து அநேக ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உம்மண்டை வரும்படியாக நீர் அதிசயங்களை செய்து நடத்த வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை உம்முடைய இரத்தத்தின் வல்லமையினால் ஊக்கமாய் ஜெபிப்போமாக. அந்த பிசாசை அந்த ஆவியை கட்டி ஜெபிப்போமாக. கர்த்தர் தந்திருக்கிற அதிகாரத்தை கொண்டு ஜெபம் பண்ணுவோம். ஓ ரமௌ ஷபங்கலமானியத்துடே அப்பா நீர் பொறுப்பெடுக்க வேண்டும் ஆண்டவரே. முழு உலகத்தை மோசம் போகும்படியாக இந்த நியோ பேகனிசம் ஆவிகள், கன்றுக்குட்டின் ஆவிகள் நிர்மூலமாக்கப்படட்டும் ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்களை வஞ்சித்த அந்த ஆவிகள் உம்முடைய பிள்ளைகளை வஞ்சிக்க கூடாது. நீர் காப்பாற்ற வேண்டும் பரிசுத்தரே. நீர் பொறுப்பெடுக்க வேண்டும் பரிசுத்தரே. ஆண்டவரே உம்முடைய கரத்தை நீட்டும். உம்முடைய ரத்தம் சிந்தினதான உம்முடைய சரீரத்தில் உள்ளதான அந்த வல்லமை, உம்முடைய ரத்தத்தின் வல்லமை, உம்முடைய மரணத்தின் வல்லமை ஜனங்களை மீட்டெடுக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவே ஓ ரபா ஷபகலமாரியா ஷபகலமானியத்துரே கிருபை தந்து நடத்தும். உலகத்தை அசைக்க போகிறேன் என்று சொன்னவரே, உலகத்தை கலக்குகிறவர்களாக நீர் ஆசீர்வதித்து நடத்தும் ஆண்டவரே. ஓ ரபா ஷபகலமாரியா ஷபகலமானியத்துரே. Thank you Jesus, we praise you. Oh Rabba Shabakalabaria Shabakalamaniyatre. Thank you Jesus, we praise you. Thank you Lord. இப்பொழுது ஒரு 100 ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். ஆண்டவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர்கள் இந்த கோட்டைகளை தகர்த்து போடுவாராக. அந்த கன்றுக்குட்டி நிர்மூலமாக்கப்படட்டும். எப்படி உடன்படிக்கை பெட்டி தாகோனின் சிலைக்கு முன்பாக வைக்கப்பட்ட போது அது கீழே விழுந்ததோ, அதனுடைய கைதனி கால்தனி உடைந்து போனதோ, அதே போல இந்த சிலையும் அதற்கு பின்னாடி இருக்கிறதான ஆவிகள் நிர்மூலமாக்கப்பட வேண்டும். அது திரும்பி எழும்ப கூடாதபடிக்கு அது நிர்மூலமாக்கப்பட வேண்டும். அதற்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 திடரபௌ ஷபகலமங்கரா ஷபகலாரியாத்துரே. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. பெரியவரே இயேசுவே, பெரியவரே பரிசுத்தரே, ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.